இதுதான் சுகமா கடவுளின் வரமா கண் வெண்பனி மலரே உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ட்ராவல் தமிழ் சைபேசுகிறேன் மக்களே. தமிழ்லையும் டைட்டிலும் பாட்டு வந்திருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா காலங்காத்தில் ஒரு அழகான ஒரு இடத்துக்கு தான் மக்களே வந்திருக்கோம். அப்படியே இயற்கை அழகு அப்படியே குட்டி கிடக்கிற ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நம்ம ஒரு கேணிக்கு தான் மக்களே வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம கேணியில் குளிக்க போகிறோம். அந்த இடம் பாருங்களேன், பார்க்குறக்கு சும்மா வேற மாதிரி இருக்குது மக்களே. இப்போ தான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடி வந்து பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க மக்களே, இன்றைக்கி நான் வீடியோக்குள்ளே போகலாம். இது பாருங்க மக்களே, காலங்கத்தில் செம்ம வைப்பு. இப்போ தான் மக்களே சூரியனே வந்துட்டுருக்கு. இங்கே வருங்க, இந்த பிளேஸு சூப்பராக இருக்குல்ல. வருங்க, ஆடெல்லாம் மிச்சம் வச்சு மாடெல்லாம் ஓட்டிகிட்டு போகிறாங்க தோட்டத்துக்கு. இப்படி ஒரு இடத்துக்கு வந்து வீடியோ எடுக்கிறது சூப்பராக இருக்குங்க, செம்ம வைப்பாக இருக்கும். பாருங்க, நம்ம நிற்கிற பாருங்க, இந்த கிணில தான் இப்போ நம்ம குளிக்க போகிறோம். அப்படியே இந்த இடத்த சுற்றி காட்டுறேன் பாருங்க, சூப்பராக இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே ஒரு கேணி இருக்குது மக்களே, அந்த சைடு ஒரு கேணி இருக்குது, அதுவும் சூப்பராக இருக்கும். நம்ம பார்ப்போம், இதில் குளிக்கலாம் இல்லைனா அந்த கேணியில் குளிக்கலாம். அங்கே ஒரு கேணி இருக்க சொன்னால அந்த கேணி போய் பாட்டு வருவோமா, வாங்க போகலாம். ரெண்டு கேணியும் பார்ப்போம், எது பெஸ்ட்டாக இருக்கோ அதில் நம்ம குளிக்கலாம். இதில் தண்ணி ஓரளவுக்கு ஃபுல்லாக இருக்கும், அந்த கேணியில் குளிக்கலாம். அப்படியே இந்த இடத்த பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே வாங்க மக்களே. இந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்குன்னா சுக்காலியூரில் தான் மக்களே இருக்குது. நம்ம அந்த சுக்காலியூர் பைபாஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா கரூரில், அந்த பைபாஸ்லேருந்து அப்படியே நேராக உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் அந்த ரோட்லேருந்தே பார்க்கலாம். பைபாஸ் ரோட்லேருந்து இந்த இடத்த பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், இந்த வயல்வெளி மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே அப்படியே நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இங்கே தான் மக்களே அந்த கேணி ஒரு சூப்பரான உடைய இடம் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வந்து சோளக்காட்டுக்குள்ளே போக போகிறோம் மக்களே. ஸோ அந்த சோளக்காட்டுக்கு நடுவில் ஒரு கேணி ஒன்று இருக்குது, அந்த கேணிக்கு போக போகிறோம் மக்களே. இந்த வழியாக தான் போகணும். இல்லை போவோமா, இங்கே அப்படியே இந்த கரைக்கு பல்லாம் இது போட்டாங்க, காம்பவுண்டு வால் மாதிரி போட்டாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்படியே இதுலேயே நடந்து போனோம்னா நம்ம கிட்டத்தட்ட கேணிக்கிட்ட வந்து ரீச் ஆகலாம். பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. கேணியை காணாம மக்களே, அந்த வடிவில் படம் சோக்கில் சொல்லுவாங்களே கேணியை களவாடிட்டாங்கன்னு, அது மாதிரி இங்கே கேணியை காணாம், மறைச்சிடுச்சு மக்களே. அந்த சோளம்லாம் போட்டிருப்பாங்களே அதெல்லாம் ஃபுல்லாக கேணியை மறைச்சிடுச்சு. காலங்கத்தில் செம்மையாக இருக்குது மக்களே, செம்ம பசுமை, செம்மையாக ஒரு வயல்வெளி. ஆக்சுவலாக கேணி இந்த சைடு தான் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம இந்த கரையில் போகணுன்னு நினைக்கிறேன். வாங்க போக முடியாது. சன்செட் வந்தப்போ எடுக்கலாம் பார்த்தோம் மக்களே. அதுக்குட்டி நான் கரெக்டாக வரும்போது சூரியன் வந்துடுச்சு. சரி, சன்செட்டுங்கிற பாருங்க, சன்ரைஸ் அப்போ எடுக்கலாம்னு பார்த்தேன். நான் வர்றதுக்கு முன்னாடி சூரியன் வந்து சீக்கிரமாக முந்தி வந்துட்டார். அழகாக ஒரு தொட்டி மாதிரி ஒன்று இருக்கு.
அந்த கேணிலேருந்து வர்றதுக்காக தண்ணி மக்களே. நம்ம இன்னும் அப்படியே நேராக போனோம்னா அந்த கேணிக்கு போயிடலாம். விடிஞ்சோன்னா நம்ம எந்திரிச்சு இங்கே தான் மக்களே, கேணிக்கு தான் மக்களே வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோன்னா நான் சொல்லலை, குளிக்கிறக்காக தான். வீட்டிலே குளித்தா கொஞ்சம் போரிங்காக இருக்கும் மக்களே, அதனால தான் நம்ம கேணிக்கு வந்திருக்கோம். கேணியில் வந்து குளிக்கலான்னு. கேணி கண்டுபிடிச்சாச்சு மக்களே. கேணி அங்கே இருக்குது பாருங்கள், அங்கே ஒரு பில்டிங் தெரியும் பார்த்தீங்களா, அங்கே தான் கேணி இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போகணும். போவோம். காலையிலேயே ஒரு அழகான ஒரு வயல்வெளிக்குள்ள நடந்து போகிற சூப்பராக இருக்கும் மக்களே. என்ன இந்த சோளத்தட்டை தான் கொஞ்சம் அந்த ஷார்ப்பாக இருக்கு மக்களே அந்த இலை. செம்ம கிளைமேட்டு, செம்ம இடம். அங்கே அப்படியே உள்ள போவோம். வண்டி சார் ஒன்ட்டு தானே இருக்கு. ஓகே, ஃபுல்லாக மறைச்சிருச்சு. ஒரு ஆள் ஹீட்டு வளர்ந்துருக்கு இந்த சோ. நல்ல வேலை கரைக்கு வந்துட்டோம். இனிமேல் பிரச்சனை இல்லை, சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். இங்கே பாருங்க, தெரியுதா உங்களுக்கு மேலே சூரியன்? ஓகே, இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பிரைட்டாகவே தெரியுது மக்களே. வெயில் வந்துச்சுல்ல. அப்படியே நேராக வந்திருக்கலாம், நம்ம கொஞ்சம் சுற்றி வந்துட்டோம். ஒன்றும் தப்பு இல்லை, வாங்க அப்படியே போவோம். அங்கங்கே இதை உடச்சுட்ருக்காங்க மக்களே, அதனால இந்த பள்ளம் இது மேடு எதுன்னு தெரில. இல்லை காட்டுக்குள்ளே நடந்து போகலாம், ஆனால் சோளம் போட்டிருக்காங்க, அதை நீக்கக்கூடாதுல்ல. வாங்க, காலையிலே சூரியன் வரமாட்டி டக்குன்னு ஒரு குளியில் போட்டால் தான் சூப்பராக இருக்கும். அங்கே நிறைய மயில் இருக்கு மக்களே, குட்டி குட்டி மயில். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. மயில் தோகை விரிக்குது. இருங்க. ஐயோ மக்களே, பார்த்தீங்களான்னு தெரியல, மயில் அது குட்டி போயிடுச்சு. இப்போதான் மக்களே அழகாக தோகை விரிச்சிட்டு இருந்துச்சு. அங்கே ஒரு மயில் போகுது பார்த்தீங்களா, அந்த மயிலாம் தோகை வச்சிச்சு. கரெக்டாக ஒடியான்னு இதாகிடுச்சு. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரில. இங்கே தான் மக்கள் இருப்போம். மறுபடியும் மயில் தோகை வச்சுன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக காட்டுறேன். இதுதான் மக்களே அந்த கேணி நான் சொல்லியிருந்தேன். இந்த கேணியில் தண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. நம்ம இங்கேயே குளிச்சுருவோமா? ஓகே மக்களே, இருங்க நான் போய் சட்டையை கழிட்டு உள்ள குதிக்க போகிறேன். மக்களே நம்ம மேலே ஏறி தான் குதிக்க போகிறோம், வாங்க ஏறுவோம். மக்களே தெரியுதா, நம்ம இங்க இருந்தா மக்களே குதிக்க போறோம். கீழே இருந்து குதிச்சா நல்லா இருக்கு, அதனால மேலே ஏறி குதிக்க போறோம். போய்ப்போமா வாங்க.
உள்ள போவா. காலங்கத்தில் குளிக்கிறது வந்து செம்ம ஜில்லா இருக்கு. இந்த சூரியன் வந்துட்டு இருக்கு. இங்க நம்ம குதிக்க போறோம். சூப்பர். பக்கத்துல ஷாம்பு கொண்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக கேணியில் குளிக்கிறதுக்கு ஷாம்பு தேவையில்லை. கொஞ்சம் முடி கொஞ்சம் கேணி தண்ணினால கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கும் மக்களே, அதனால ஷாம்பு. குளிப்போமா? டைவ் தான் மக்கள் அடிக்க போகிறேன். தண்ணி ஃபுல்லாக ஆழம் மக்களே, சரியான ஆழம். இல்லை இந்த கல்லுக்கு வந்துடும். இல்லை இருக்குமா? இப்போ ஸ்பைடர்மேன் மாதிரி குதிப்போம். ஓகே, செம்ம சூப்பராக இருக்கு. அக்கறை கேட்குற போயிட்டு வருவோமா? இருங்க, செயினை கழட்டி வச்சிட்றேன். இப்போ போகிறேன் பாருங்க. செம்ம சூப்பராக இருக்கு. பசங்களோட வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும் இந்த கேணிக்கு வாங்க. தண்ணி வந்து கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே ஆயிடுச்சு. கேணி ஃபுல்லாகவே தண்ணி இருக்குது. பார்த்து சேஃபாக குளிங்க, என்ஜாய் பண்ணிட்டு போங்க. வாங்க, குளிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குமாங்க. மூச்சு அடிக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறோம். வெண்பனி மலரே, உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தரு.